சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களோட வாக்குகள் திருடப்பட்டதா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக தமிழ்நாடு பாஜகவோட துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள் இருந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், எங்களோட வாக்குகள்லாம் திருடப்பட்டது, தேர்தல் ஆணையம் எங்களோட வாக்குகளை திருடி பாஜகவுக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டியிருக்காரு. இது குறித்து உங்களோட பார்வை என்ன சார்? இப்போது அந்த வார்த்தையை பயன்படுத்துறது ராகுல் காந்திக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையம் என்பது இப்போ மட்டும் இயங்கலை, காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிற காலத்திலும் அதான் இயங்குது. 79 ஆண்டு சுதந்திரத்தில் ஏறத்தாழ 70 ஆண்டுகள் 65 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இருந்த தேர்தல் அமைப்பு என்ன அரசியலமைப்பு சட்டப்படி நடைபெற்றதோ அதே தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒரு வெறுப்புல விரக்தியில் பேசக்கூடிய வார்த்தைகள் இதைத்தான் பேசக்கூடாது என்று ஒரு முடிவே இல்லாமல் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு. மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. இன்னைக்கு அனுராக் தாக்கூர் சொல்லியிருக்கிறாரு, 8947 ஓட்டுகள் முதலமைச்சர் தொகுதியில் கொளத்தூரில் தவறான வாக்குகள் போடப்பட்டிருக்கு, இதுக்கு மிஸ்டர் ஸ்டாலின் என்ன சொல்றீங்கன்னு கேட்டிருக்காரு. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் கேட்டிருக்காங்க, எல்லா தலைவர்களையும் கேட்டிருக்காரு. தேஜஸ்வி யாதவ் ரொம்ப பெரிய கேள்வியெல்லாம் கேட்டார். கடைசியில் அவர் 2 வாக்காளர் அட்டையை வச்சுட்டு இருக்கிறத தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க. இப்போ எல்லா திருட்டு வேலையும் இவங்க பண்ணிட்டு ஒரு முதன்மை சுப்ரீம் கோர்ட்டு திருடுறாங்க, தேர்தல் ஆணையம் திருடுறாங்க, இடி திருடுறாங்க, அவங்க கொள்ளையடிக்கிறாங்க, இப்படிலாம் வார்த்தைகளை ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்ட மேன்மையான அமைப்புகளை சொல்லக்கூடாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலாம் பார்த்தோம், உங்களுக்கு தெரியாது, லட்சக்கணக்கான வாக்குகள் நாங்கள் தேர்தல் பணியில் இருந்ததுனால சொல்கிறேன், இது யாருமே மறுக்க முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் மறுக்க முடியாது, இங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரி மறுக்க முடியாது. கணவனுக்கு ஓட்டிருக்கோம், மனைவி பேரில் டிலீட்டர்னு போட்டிருக்கோம். அப்பாவுக்கு ஓட்டிருக்கோம், பையனுக்கு இருக்காது. பையனுக்கு மட்டும் இருக்கும், குடும்பத்தில் வேற யாருக்கு இருக்காது. எத்தனை பேர் இதே வெஸ்ட்மாமல உங்க ரோடு இருக்கிற இல்லையா, இந்த லியோ ஆபீஸ் மேட்லி ரோடு, சாரி உங்க ஆபீஸ் இருக்க மேட்லி ரோடுல ஏறினவொன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. 600 ஓட்டுகள் மொத்தம் அல்ல. அங்க பெரிய கலவரமே நடந்து அதிகாரிகள்லாம் அப்புறமேல கொஞ்சம் போலீஸை வச்சு கலைச்சாங்க கூட்டத்தை. இதெல்லாம் இப்ப நடந்த தேர்தலில் நம்ம பார்த்தது. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் கூட சொன்னாங்க, எத்தனை லட்சக்கணக்கான ஓட்டுகள் காணாம போயிருக்கு, பழைய பட்டியலில் வந்திருக்கு, இப்ப காணாம், இது எப்படி நடந்தது, சதி அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அப்ப இதை யார் செய்யறா? தேர்தல் ஆணையங்கிறது இந்தியாவில் அவங்களுக்கு என்ன 5 லட்சம் ஊழியர்கள் கொடுத்துருக்கோமா? 5 லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுத்து பணியாற்றிட்டு இருக்காங்களா? எல்லா தேர்தல் ஆணையமும் மாநில அரசுடைய மேற்பார்வையில தான் நடக்குது. மாநில அரசு தான் நடத்திட்டு இருக்காங்க. மாநில அரசுடைய இங்க இருக்க கலெக்டர்ல இருந்து, தாசில்தார்ல இருந்து, இங்க இருக்கிற பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இருந்து, அரசு ஊழியர்கள் இருந்து, ரெவன்யூல இருக்கவங்க எல்லாருமே இங்க தானே பணியாற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு BLOன்னு ஒன்று போடுறோம், பூத் லெவல் ஆஃபீஸர்னு, அவங்க தான் வாக்காளர் பட்டியலை சரிப்படுத்தி நேர்படுத்தி கொடுக்க வேண்டியவங்க. அந்த BLO லோக்கல் கவர்மெண்ட் தானே போடுறாங்க, டெல்லியில இருந்து போடுறாங்களா? இங்க இருக்கிற நம்ம அங்க இருக்கிற எலிமெண்டரி ஸ்கூல் ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அப்படித்தானே போட்டுட்டு இருக்கோம். அப்ப இது எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவங்களுக்குலாம் என்ன, ரோஹிங்கியா முஸ்லீம் மாதிரி இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் நீக்கிறாங்க. போலியா ஆதார் அட்டையை போலியான முகவரியை கொடுத்து வாங்கி வச்சவங்க, ரேஷன் கார்டு வாங்கி வச்சவங்க, அவங்கெல்லாம் வாக்களிக்கிற உரிமையை இவ்வளவு நாள் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க, மேற்கு வங்காளம் உள்பட, பீகார் உள்பட, அதெல்லாம் நீக்கிறாங்க. இன்னைக்கு திருப்பூர்ல அடிக்கடி செய்தி பார்ப்பீங்க, 47 பேர் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் எந்தவித அடையாளமும் இல்லாம, பாஸ்போர்ட் இல்லாம, எதுவும் இல்லாம, அனுமதி இல்லாம இங்க பணியாற்றுறாங்க, கைது பண்றாங்க போலீஸ். இதெல்லாம் நீங்க செய்தி பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எப்படி நம்ம பழைய ஃபைல எடுத்து பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு செய்தி அது இருக்குங்க தமிழ்நாட்டுல. இன்னும் மெட்ராஸ்ல எவ்வளவு இருக்கு. அதனாலதான் குடியுரிமை திருத்த சட்டத்தை நம்ம முழுமையா செயல்படுத்தணும் அப்படிங்கிற திட்டத்தை கூட எதிர்கட்சிகள் செயல்படாம இருக்கிறது பெரிய அநியாயம், இந்த நாட்டுக்கு செய்யற துரோகம். இன்னைக்கு அமெரிக்க அதிபர் என்ன செய்யறாரு, அந்த நாட்டில இருந்து முறைப்படி அனுமதி பெறாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட உள்ள விட மாட்டேங்கிறாரு. அத இங்க இருக்கிற ராகுல் காந்தி கேட்டா சொல்லுவாரான்னு தெரியல, முதலமைச்சர் கேட்டா சொல்லுவாரான்னு தெரியல, அகிலேஷ் யாதவ் கேட்டா சொல்லுவாரான்னு தெரியல. அந்த அம்மா மேற்கு வங்காளத்துல ஆட்சி நடந்தா பங்களாதேஷ் நடத்தான்னு தெரியல. ஏன்னா பாதி பேர் பங்களாதேஷ் தான் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர்னு தெரியல. அங்க இருக்கிற ரோஹிங்கியா முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள்லாம் மேற்கு வங்காளத்துல ஏறத்தாழ ஒரு 8 மாவட்டத்துல கடந்த 15 ஆண்டுகள்ல 200% ஜனத்தொகை கூடி இருக்கு. திடீர்னு மேல இருந்து வானத்துல இருந்து குச்சிட்டாங்களா? அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து எல்லாம் ஒற்றுமை. நீ கணக்கு பண்ணி பாருங்க,
அங்க இருக்க டெவலப்மெண்ட் மேற்கு வங்காளத்துல நான் சொல்ற குறிப்பிட்ட 8 எல்லையோர மாவட்டங்கள்ல குழந்தை பிறப்பு விதத்துக்கும் ஓட்டுகள் எண்ணிக்கை அதிகமானதுக்கு ஒரு ரேஷியோ பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. இப்படிப்பட்ட துரோகங்களை இந்த நாட்டுக்கு செய்யக்கூடியவர்கள் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர் நீக்கும் போது கொந்தளிக்கிறது. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு பட்டியல் வெளியிடப்படுதுன்னா இந்த பட்டியல்ல இப்ப நம்ம சென்னையில வர ஜனவரி 25 பட்டியல் வெளியிடுவாங்க. வெளியிட்டோன்னா அப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 3 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள விடுபட்டவங்க எல்லாம் அவங்க வாக்காளர் பட்டியல் இருக்கா, பேர் இருக்கான்னு பார்க்கணும். சம்பந்தப்பட்ட மக்கள் போய் பார்க்கலாம். சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி மையத்துல அதை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதுக்காகவே திருத்த முகாம் நடத்துவாங்க, அங்க போய் பார்க்கலாம். அதுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இப்ப பிஜேபி இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, பிஎஸ்பி, கம்யூனிஸ்டுகள், இங்க இருக்கிற திமுக, இங்க இருக்கிற இப்ப நாம் தமிழர் கட்சி, திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த மாதிரி இந்த கட்சிகளுக்கெல்லாம் அங்கீகாரம் இருக்கு. இவங்களுடைய BLA 2ன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க அந்த 2 எங்க இருக்காங்க? BLA 2 ஒவ்வொரு பூத்துலயும் ஒரு ஆள் இருக்காங்க. 1000 ஓட்டுக்கு இருங்க 1000 ஓட்டுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க அந்த திருத்தத்துல ஈடுபடலாம். அங்க இருக்கிற BLO தமிழ்நாட்டுல இன்னைக்கு 68,437 பூத் வாக்குச்சாவடி இருக்குன்னா 68,437 பூத் லெவல் ஆபீசர் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் அதுல ஈடுபடலாம். இவங்க எல்லாம் ஈடுபடக்கூடிய பணிகள் சரிவர நடக்காதனால, அவங்க கவனம் செலுத்தாதனால தேர்தல் ஆணையத்தையும் குறை சொல்ல முடியாது. இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் அவங்க நிர்வாகிகளையும் குறை சொல்ல முடியாது. எல்லோருமே இதுல கவனம் சரியா செலுத்தல அப்படிங்கிறத இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனையை சரி பண்ணாலே உடனே முதலமைச்சர் சொல்றாரு, நேற்று அவங்க அமைச்சரவை கூட்டம், ஏதோ மாவட்ட செயலக கூட்டம் போட்டாங்க. எல்லாரும் சரியான முறை, நேர்மையான முறையில வாக்காளர் பட்டியலாம் நம்ம சரிபார்க்கணும். தொடர்ந்து நீங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. பார்லிமெண்ட் தேர்தலும் ஜெயிச்சிங்க, 19, 24 ஜெயிச்சிருக்கீங்க, சட்டமன்றத்திலும் ஜெயிச்சிருக்கீங்க. அப்ப வாக்காளர் பட்டியலாம் சரிபார்க்கணும் இப்ப சொல்றீங்க. அப்ப எவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல போலி வாக்காளர் பட்டியல் நீங்களும் ஜெயிச்சிங்களான்னு அவரை கேட்க தோணுது. அப்பதான் அனுராக் தாக்கூர் சொன்னதுக்கும் இதுக்கும் நான் கனெக்ஷனை பாக்குறேன். இதெல்லாம் எல்லாருடைய தவறுகள் இதுல இருக்கு. அவங்க நீக்கி இருக்காங்க. 65 லட்சம் பேரை நீக்கி விட்டோம். உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. 65 லட்சம் பேரில் ஒருவரை கூட நாங்கள் மீண்டும் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் சரி செய்து தகுந்த அடையாளத்தை காட்டினால் மீண்டும் வாக்காளராக சேரலாம். சார், ஆனா தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஆணையத்தோட இந்த நடவடிக்கைக்கு பாஜகவை ரொம்ப தேர்தல் ஆணையத்தை டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. சப்போஸ் அதுல ஏதாவது ஒரு முறைகேடு நடந்துச்சுன்னா பாருங்க, முறைகேடு நடந்துச்சு, எங்களோட வாக்குகளும் திருத்தப்படும், நீங்களும் அவங்களை குற்றம் சாட்டணுமே தவிர நீங்க அவங்கள ரொம்ப டிஃபெண்ட் பண்றதான காங்கிரஸ் டிஃபெண்ட் பண்றது இல்லைங்க. அவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை மட்டுமா சொல்றாரு? பார்லிமெண்ட்டை சுத்தி ஊர்வலம் போயிட்டு இருக்காரு. மக்களுக்காக போய் பேச அவருக்கு தெரியல. மக்களுக்காக பேசினது இல்லை, இந்தியாவுக்காக பேசினது இல்லை. நமக்கு பேசுறதை விட சீனாவுக்காக பேசியிருக்கிறாரு, அமெரிக்காக பேசியிருக்காரு, பாகிஸ்தானுக்காக பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை விரக்தியில் எடுத்து என்னடா செய்யறது, இதை பத்தி பேசுவோன்னு பேசுறாரு. அப்புறம் டீலிமிட்டேஷனை பத்தி பேசுவாரு, அடுத்து விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசுவாரு. அவர் என்னைக்குமே நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு பார்லிமெண்ட்ல பிரச்சனையே கிடையாது. போன உடனே சண்டை போடணும், தகராறு பண்ணணும், பிரதமரை குறை சொல்லணும், இந்த ஆட்சியை குறை சொல்லணும், வெளிநடப்பு பண்ணணும், என்னைக்காவது அவைக்கு வரணும், அதோட காணாம போகணும். வெளியில பங்களாதேஷ சப்போர்ட் பண்றேன்னு பிரியங்கா காந்தி பேக்க தொங்க போட்டு பாராளுமன்றத்துக்கு வருவாங்க. பங்களாதேஷ்ல சாகக்கூடிய கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிற இந்து மக்களுக்காக இவங்க ஒன்றும் பைய தூக்கிட்டு போக மாட்டாங்க. இப்படி நம்ம இந்திய உணர்வுகளுக்கும் இந்து உணர்வுகளுக்கும் இந்த நாட்டு மக்களுடைய நன்மைக்கு எதிராக தானே காங்கிரஸ் செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சு பாரத பிரதமர் சரி செய்யும் போது இவங்களுக்கு எல்லாம் குறை வருது. இன்னைக்கு என்னங்க 65 லட்சம் வாக்காளர்கள் கரெக்டா இருக்கீங்களா? 65 லட்சத்தையும் சேர்த்துட்டு போறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இருமுறை தான் திருத்தப்பட்டியல் வரும். இப்போ வருஷத்துக்கு 4 முறை வருது இல்ல, 4 முறை சப்ளிமெண்டரி காப்பி வந்துட்டு இருக்குல்ல, அதுல கூட நீங்க உங்களுக்கு பார்க்க சான்ஸ் இருக்குல்ல சார். ஆனா வாக்காளர் பட்டியல தவறு நடந்ததுக்காக நாங்க இந்த SIR கொண்டு வரோம்னு தேர்தல் ஆணையம் சொல்லல, சரிங்களா? அதாவது இந்த வாக்காளர் பட்டியலே தவறா இருக்கு. SIR 23 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்பதான் வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வாக்காளர் பட்டியல் தவறு இருக்கிறது நீங்க பாஜகவும் ஏன் நீங்க கேள்வி எழுப்பல அப்படிங்கறத அவங்க கேக்குறாங்க. இல்ல, கேள்வி எழுப்பலங்க. அப்பாவோட ஒரே ஒரு விஷயங்க, கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான வாக்காளர்கள் மீண்டும் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுதான் 1 லட்சம் போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்கன்னு நீங்களும் ஏன் குற்றம் சாட்டல? இல்லங்க, தப்புங்க. அது குற்றம் சாட்டல. அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சரியா தப்பான்னு இனிமேல் தானே தெரியும். இல்ல சார், இதுக்கு முன்னாடி சொன்ன ஒண்ணு தெரியுமா?
இல்ல சார், ஓட்டு போட்டிருக்காங்கல்ல சொல்றாரு சார். ஓட்டு போட்டது எத்தனை எலெக்ஷன் போட்டிருக்காங்க? காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது போட்டிருக்காங்க, பீகார்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போட்டிருக்காங்க, மத்திய அரசு காங்கிரஸ் இருக்கும் போட்டிருக்காங்கல்ல. இன்னைக்கு அதுதானே கொடுமை. இன்னைக்கு இதுல தாங்க சிஏஏ வரும். இன்னைக்கு இவங்க எடுக்கிற கணக்குல எத்தனை வெளிநாட்டினர் இங்க உள்ள இருக்காங்கன்னு சிஏஏ நோக்கத்துக்கு செயல்படுதா இல்லையா? குடியுரிமை பெறாத வெளிநாட்டுக்காரர்கள் திருட்டு வழியா, குறுக்கு வழியா நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து நம்ம நாட்டை சுரண்டி, நம்ம மக்களுடைய உழைப்பை சுரண்டி, நம்ம பொருளாதாரத்தை சுரண்டக்கூடியவங்கள வெளியே அனுப்ப வேண்டிய நம்ம கடமையா இல்லையா? அப்ப அதுவும் இதுல சேர்ந்து வருதுல்ல. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். 65 லட்சத்துல எத்தனை பேர் கிளைம் பண்ணி உள்ள வர்றாங்கன்னு பாப்போம். டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது ராகுல் காந்தி கத்துனாரு, வரிசையில் நின்று என்கிட்ட 3000 ரூபாய் தான் இருக்கு, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, ஐயோ எனக்கு பசிக்குதுன்னு போய் வரிசையில் நின்னில. அந்த டிமானிட்டைசேஷன் வந்ததுனால புதுசா ஏறத்தாழ ஒரு 3% இருந்த வருமான வரி செலுத்தக்கூடியவருடைய பட்டியல் இன்றைக்கு 6% உயர்ந்திருக்கு. இந்தியா பொருளாதாரத்துல இன்னைக்கு 4வது இடத்துக்கு உயர்ந்திருக்குன்னா டிமானிட்டைசேஷன் ஒரு காரணம் தானே. அதே மாதிரி இன்றைக்கு இவங்க என்ன சொல்றாங்க, வெளிநாட்டுக்காரர்கள், ஊடுருவல்காரர்கள் இங்க லட்சக்கணக்கா சேர்ந்திருக்காங்க, அதெல்லாம் நீங்க எடுத்திருக்கோம்னு சொல்றீங்கல்ல. நல்லவங்க எல்லாம் திருப்பி போய் சேர்ந்துக்கிட்டோம். எடுத்தவங்க எத்தனை லட்சம் பேர்னு பார்ப்போம். அதுக்குள்ள ஏன் அவசரம் பண்ணும், பதட்டம் பண்ணும்? உங்களுக்கு ஊடுருவல்காரர்கள், பங்களாதேஷ்காரர்கள், பாகிஸ்தான்காரர்கள் இங்க வாக்காளரா நீடிக்கணும்னு ராகுல் காந்தி விரும்புறாரு. ஆனா இந்த பட்டியலை நாங்க வெளியிட மாட்டோம்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போய் தானே அந்த பட்டியல் நம்ம வாங்க வேண்டியது இருக்கட்டும். எல்லாத்துக்கும் வெளியிட்டு நோட்டீஸ் அடிச்சு நீங்க விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருப்பீங்க. அங்க இருக்கவனை எல்லாம் சுதாரிக்க வைப்பீங்க. உண்மையில வெளிநாட்டுக்காரன் உள்ள இருந்தா அவனுக்கு எல்லாம் எச்சரிக்கை பண்ணி ஊருக்கு அனுப்ப பாப்பீங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்க எவ்வளவு கிறுக்கு வேலை பண்ணுவீங்க, எவ்வளவு குறுக்கு வழியில நீங்க செயல்படுவீங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்டு சுப்ரீம் கோர்ட் நம்பிக்கையோட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சுப்ரீம் கோர்ட் கிட்ட கூட முதல்ல முடியாதுன்னு சொல்லி அப்புறமா சுப்ரீம் கோர்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் கொடுக்கறது. எல்லா அமைப்புகளுக்கும் அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவங்க வரம்புக்குள்ள அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லும் போது அதை வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்படுறாங்க. இதுல போய் அவங்க பெரிய ஆளா இவங்க பெரிய ஆளாங்கிறதுக்கு பேச நான் தயார். இறந்தவர்கள் எல்லாம் இப்ப பட்டியல் உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்ற பேர் சொல்லி நீக்கிட்டதா கூட குற்றம் நாங்க சொன்னேன். நான் போன பூத்துகள் எல்லாத்தையும் கணவன் பேர் இருக்கு, மனைவி இல்ல, அப்பா பேர் இருக்கு, பையன் இல்ல. நீங்க தமிழ்நாட்டை என் பழைய வாக்காளர் பட்டியல் கொண்டு நாளைக்கு வந்து காட்டுறேன், நீங்க காட்டுங்க, ஷோ பண்ணுங்க. எத்தனை பேர் உயிரோடு இருக்க டிலிட்டன் போட்டு வச்சிருக்கீங்க. ஒரே ஸ்கூல்ல 600 ஓட்டு இல்லைங்க, பெரிய கலவரம் நடந்துச்சு மேன்லி ரோட்ல. அதெல்லாம் நீங்க பாருங்க. அது எல்லாரும் சேர்ந்து செய்யற தவறு தான். அதிகாரிகள் மட்டும், தேர்தல் அதிகாரிகள் யாரும் நிரந்தரமானவர்கள் இல்ல. லோக்கல் இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் வேலை பார்க்கறாங்க, ஸ்கூல் ஆசிரியர்கள் வர்றாங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க மேல இருக்காங்க. எவ்வளவு பேர் இங்க இருக்க போலீஸ் தான் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். 65 லட்சம் பேர் தெரியட்டுமே, பார்ப்போமே. அதான் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறாங்க, விளம்பரங்கள் வெளியிட சொல்லியிருக்காங்க, இதை பத்தி திருத்த முகாம் நடத்த சொல்லியிருக்காங்க. வரட்டும், பார்ப்போம். இங்கதான் ஒரே வீட்டுல 7 முஸ்லீம் இருக்கிறது. குளத்தூர்ல 3 வட்டம் போட்டிருக்காங்க தேர்தல்ல. அவங்க யாருமே எங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்களே. வீடியோவே வெளியிட்டு இருக்காரு அனுபவ தாக்கர். பொய் சொல்லலைங்க. அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா? இப்ப வந்து எடப்பாடி அவர்களையும் டிடிவி தினகரனையும் ஒரே மேடையில் ஏத்தும் அப்படின்னு நயினா நாகேந்திரன் சொன்னாங்க. ஆனா அது முடியாது, நாங்க தான் தலைமை, நாங்க சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. இது ஒரேடியா மேடையில் ஏற்றதை நிறைவேறும் நினைக்கிறீங்களா, இல்ல கூட்டணி பலமா இருக்கா, இல்ல எப்படி சார் இருக்கு? ஏற்கனவே டிடிவி சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, நாம் ஒரே கட்சியில இல்லாவிட்டாலும் ஒரு அணியில் இருப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். இன்னும் தேர்தலுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது. இன்னும் ஜனவரிக்கு மேலதான் இன்னும் நிறைய நெருக்கமான கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாரும் லோக்கல் அரசியல் என்ன செய்யறாங்க, இந்த கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமான்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போய் ஒரு கேள்வியை கேட்கறது. இப்படி சொல்லிட்டாரு, உடனே நயினார் எங்க இருக்காரு தேடு, நயினார்ட்ட போய் ஒரு கேள்வி கேளு, இவரு இப்படி சொல்லிட்டாரு, உடனே டிடிவியை போய் ஒரு கேள்வி கேளு, ஓபிஎஸ் போய் ஒரு கேள்வி. இப்படி நம்மளுடைய இந்த விளம்பர யுக்திக்காக பத்திரிகையாளர்கள் மாறி மாறி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக அரசு செய்யற ஊழலை பத்தி யாரும் போய் எடப்பாடி அவர்கிட்ட கேள்வி கேட்கறது இல்ல. கூட்டணி ஆட்சியா இல்லையா, கூட்டணி ஆட்சின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அமித்ஷா இப்படி சொல்றாங்களே, நீங்க இப்படி இதுதானுங்க வேலையா இருக்கு. இதெல்லாம் பொறுத்துன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் அரசியல் ஒரு புதுசு இல்லை. துரை வைகோ போய் பிரதமரை பார்த்த உடனே மதிமுக வெளியே வருகிறது, கூட்டணி உடைகிறது, அவர் இங்க வர்றாரு, இங்க இருந்தவங்க அங்க போறாங்க. இதெல்லாம் நம்ம விளம்பர செய்திக்காக ஊடகங்கள் அந்த மக்களுடைய பார்வை படனுங்கிறதுக்காக செய்யற விஷயங்க. இதெல்லாம் எல்லாம் நடக்குங்க. அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேரடியா தொடர்ல பேசிட்டு இருக்காங்க. இதைத்தான் எங்க மாநிலத்தோட நயினா நாகேந்திரன் பலமுறை சொல்லியிருக்கிறார். அதை பத்திலாம் அவங்க பேசிக்குவாங்க. எங்களுக்கு என்ன இலக்கு, 2026 திமுக
திமுக ஆட்சியை விட்டு அகற்றப்பட வேண்டும். அதுதான் இலக்கு. நேற்றைக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்றாங்க திமுக ஆட்சி அகற்றப்பட்டே தீர வேண்டும் 2026. அன்புமணி ராமதாஸருடைய தந்தையும் ஐயா நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாங்க, அவங்களும் 2026 ஆட்சி மாற்றம் வந்தே தீரும். ஆட்சி மாற்றம் வரணும் அவர் இதுவரை சொல்லல சார். நான் எடுத்து காமிச்சிட்டா இல்ல இதுவரை அவருடைய பேட்டி எடுத்து காமிச்சிட்டா. சரி ஓகே சார், நீங்க சொல்றீங்க இவங்க பிரச்சனை மேகமா வளர்றதுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் வந்தே தீரணும் அவரும் பேசுறாங்க. பிரேமலதா அம்மா என்ன சொல்றாங்க, 50% மார்க் போடுறாங்க, 50%. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகளை முன்னோக்கி கொண்டு போறதுக்கு, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அன்னன்னைக்கு விடுற அறிக்கைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய டிக்ஷனரியா போட முடியும். காலத்துக்கு காலம் மாறுபடும் தம்பி. திமுகவோட எதிர்பார்க்கல ஒரேடியா மொத்தமா இல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போயிட்டது தென் மாவட்டங்களை உங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவா பார்க்கப்படுமா? தென் மாவட்டம் வட மாவட்டம்லாம் பிரிச்சு பார்க்காதீங்க. எல்லா இடத்துலையும் மக்கள் மனசுல ஒரே மாதிரி சமச்சீராக திமுக மீது கோபமும் எதிர்ப்பும் இருக்கிறது. அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்ன பல உத்தரவாதங்கள் நிறைவேற்றப்படவில்லை. ஜாக்டோஜியோல இருந்து சத்துணவு வரைக்கும் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள் போராடாத இலாக்காவே இல்லை. எந்த உத்தரவையும் அவங்க போட்ட உத்தரவாதத்தையும் செயல்படுத்தவே திமுக முன் வரல. ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலைன்னாங்க. 2 மாசத்துக்கு ஒரு கரண்ட் பில்ல மாசம்னாங்க. ஒரு கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் தள்ளுபடி பண்ணுவாரு. டீசலுக்கு அது கூட்டணி யுக்தி, கூட்டணி அவங்களுக்கு பலமா இருக்கு. அந்த பலத்தை முறியடிக்க தான் இன்னைக்கு அதிமுக பாஜக இணைந்திருக்கு. இன்றைக்கு கூட்டணி சக்தி 24 நம்ம வாங்கின ஓட்டு 2 சேர்ந்தா ஏறத்தாழ 42% 2 கட்சிக்கான ஓட்டு, 2 கூட்டணிக்கான ஓட்டு உருவாயிருக்குல. மக்களுடைய எதிர்ப்பு உருவாயிருக்குல. இன்னும் 1000 ரூபாய் எல்லாரும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இன்னும் 1.5 கோடி பேர் தானே கொடுக்குறீங்க. இன்னும் 1 கோடியே 10 லட்சம் ரேஷன் கார்டுக்கு நீங்க கொடுக்கல. இல்ல 1000 ரூபாய் கொடுத்த உடனே பெண்களுக்கு தன்னம்பிக்கை வந்து விட்டது மாதிரி நீங்க பேசுறீங்க. ஒரு நாளைக்கு 6 லிட்டர் பாலுங்க 1000 ரூபாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு? 6 லிட்டர் பால். ஒரு நாளைக்கு 6 லிட்டர் பால் தாங்க அந்த 1000 ரூபாய் வாங்க முடியும். அதெல்லாம் பெண்களுக்கு தெரியாதா? இங்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டு டாஸ்மாக் வியாபாரம் திமுக ஆட்சிக்கு வரும்போது 34,000 கோடி. இன்னைக்கு டாஸ்மாக் 52,000 கோடி. சரியா போச்சா? கொடுக்குற பணத்தை எங்க பிடுங்குறீங்க? யார் வயிற்றுல அடிக்கிறீங்க? யார் உடலை கெடுக்குறீங்க? ஏன் உயிரோட போராடுறீங்க? யார் குடும்பத்தோட போராடுறீங்க? டாஸ்மாக மூடு, குடும்பத்துக்கு கேடுன்னு நாங்க சொல்றோம், கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனா முதலமைச்சர் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டு முன்னாடி கொடியை வச்சுக்கிட்டு குடும்பத்தோட சகோதரி அம்மா அவங்க நின்னாங்க, இவர் நின்னாரு, பிள்ளைங்க நின்னாங்க, குடும்பத்தோட டாஸ்மாகை மூடுவோம்னு கொடி பிடிச்சிங்க. இன்னைக்கு அந்த வார்த்தையை காதல கேட்டாலே உங்களுக்கு கசக்குது. யாருக்கு எவ்வளவு ஆர்டர் கொடுக்கலாம், எந்த கம்பெனி கொடுத்தா நமக்கு லாபம் நினைச்சு ஆர்டர் போயிட்டு இருக்கு. அதுல கூட ஒரு அரசியல் இருக்கு, அதுல கூட ஒரு லாப நோக்கம் இருக்கு. இப்படி பண்றவங்க மக்கள் இன்னைக்கு விரும்பல, கோபத்துல இருக்காங்க. தடுப்பணைகள் கட்டப்படவில்லை, புதிய அணைகள் கட்டப்படவில்லை, விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கப்படல. எல்லாத்துலயுமே ஒரு டிராமா, ஒரு வீடியோ, ஒரு காட்சி போலதான் இந்த ஆட்சி நடந்துட்டு. இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு சார். ஆனா ஒரு 3வது அணியா விஜய் வரும்போது மறுபடியும் ஆளுங்கட்சிக்கு தான் சார் சாதகமா பார்க்க போறோம். அது எப்படி பண்ண முடியும்? ஜோசப் விஜய் வர்றாரு, ஜோசப் விஜய் தானே, அது ஒண்ணு தப்பு இல்ல. ஜோசப் விஜய்ங்கிறது நல்ல பேர் தான். ஜோசப் விஜய் வர்றாரு, அது திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. நீங்க அதை யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா? அது எப்படி போகும், என்ன பண்ணும், சீமான் அவர்கள் என்ன மறுபடியும் வாக்கு வங்கி எப்படி இருக்கும், அதெல்லாம் இனிமேல் தான் தெரியும். பாப்போம், ஒன்றும் அவசரம் கிடையாது. இங்க யாரும் உடனே 100% தலைகீழா மாறப்போறது இல்ல. அப்படி ஒரு புரட்சி இங்க ஒண்ணும் வந்துடல. இன்றைக்கு திமுகவுடைய ஊழல் கண்ணுக்கு தெரியுது, திமுகவுடைய தவறுகள் தெரியுது, திமுக ஆட்சியிலும் வளர்ச்சி குறைவுன்னு தெரியுது. நாங்க உடனே 11% வந்துட்டோம், கர்நாடகா 10% இருக்கு பாருங்க, அப்படிலாம் அவங்க பேசலாம். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பையன் நல்லா படிக்கிறான், 4 பையன்ல 3 பையன் கொஞ்சம் சுமாரா படிக்கிறாங்க. அந்த ஒரு பையன் நல்லா படிக்கிறதுக்கு அந்த குடும்ப சூழல், அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க ஆசிரியர் எல்லாருக்கும் பங்கு இல்லையா? அவங்க தாங்க இந்த இந்திய தேசம், அவங்க தாங்க பாரத பிரதமர், அவங்க தாங்க மத்திய அரசு. ஒரு இந்தியாவினுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கு, அங்க போய் முதலீடு செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சாங்க. இங்க ஒரு மின்சாரக்கார தயாரிக்கணும் தூத்துக்குடிக்கு வர்றான். ஆனா இங்க இருந்து குஜராத்துக்கு செமிகண்டக்டர் போயிடுச்சு அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் சார், ஜெயராம் ரமேஷ் போனதுக்கு காரணம் இங்க இருக்கவங்க தானே. உடனே காங்கிரஸ் ஆளும் மாநிலத்துக்கு அதுவல்ல இதுவல்ல போய் ஃபோர்ஸ் பண்ணி அதை குஜராத் கொண்டு ஃபோர்ஸ் பண்ணல. குஜராத் நம்மளோட பெரிய டெவலப்மெண்ட்ல இருக்காங்க.
நம்ம வளர்ச்சி இல்லைங்கிறது காமராஜர் போட்ட அடித்தளங்க. இது ஜெயராம் ரமேஷ்க்கு காமராஜர்னா யாரும் தெரியாதுங்க. அவர் தமிழர்னே பிடிக்காத ஆளுங்க. ஏதாவது எதிராக பேசிட்டு இருப்பாரு. ஜல்லிக்கட்டு விளையாட்டை காட்டு மிராண்டித்தனம்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தது அவர் தாங்க. அன்னைக்கு மூணதுக்கு போராடி மறுபடியும் பிரதமர் தானங்க அந்த ஜல்லிக்கட்டு உரிமையை தமிழர் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தாங்க. அதை குழி தோண்டி புதைச்சது காங்கிரஸ் கட்சியும் தானே. இங்க இருக்கிற திமுக அவங்களுக்கு ஆதரவு வாக்களிச்சுட்டு இங்க வந்து எப்பவும் போல கச்சத்தீவை கொடுத்துட்டு மறுபடியும் போராடுற மாதிரி ஜல்லிக்கட்டு வேணாம்னு சொல்லிட்டு இங்க வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜெயராம் ரமேஷ்லாம் விடுங்க, இன்னைக்கு எத்தனையோ புதிய தொழில்கள் இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டாலும் அது மத்திய அரசு வலிமையா இருக்கிறது, இந்திய பொருளாதார வலிமையா இருக்கிறது. இந்திய தேசம் ஒரு பொருளாதார வளர்ச்சியில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில தாங்க எல்லா தொழிலும் வரும். ஒவ்வொரு ஸ்டேட்டையும் எந்த ஸ்டேட்ல எங்க வேகமா பண்ண முடியும், வாய்ப்பு எப்படி இருக்கு, துறைமுகம் எங்க பக்கத்துல இருக்கு, ரயில் போக்குவரத்து எப்படி இருக்கு, விமான போக்குவரத்து எப்படி, இதெல்லாம் பார்த்து வருவாங்க. இது சில ஸ்டேட்டுக்கு கிடைக்காது. சில ஸ்டேட்ல விமான நிலையமே தலைநகரத்துல மட்டும் இருக்கிற ஸ்டேட்லாம் பல ஸ்டேட் நம்ம ஊர்ல இருக்கு. அந்த ஊர்ல எல்லாம் போய் தொழில் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, கடற்கரை இல்லாத மாநிலத்துல வேகமா தொழில் தொடங்க முடியாது. பக்கத்துல கடற்கரை போறதுக்கு 1000 கிலோமீட்டர் போல சரக்கு எப்படி போய் ஏற்ற முடியும் கப்பல்ல. ஒட்டுமொத்த சரக்கு போக்குவரத்துல 85% கப்பல் தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து தாங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனா நம்ம வாய்ப்பு ஏறதால 900 கிலோமீட்டர் நம்ம கடற்பகுதியை கொண்ட ஒரு மாநிலங்க, அதெல்லாம் வாய்ப்புங்க. இதை உடனே நான் தான் எல்லாத்தையும் கொடிய நாட்டுங்கன்னா எப்படிங்க முடியும்? அது தப்பு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். சுதந்திர தினத்து அன்னைக்கு ஆளுநர் கொடுக்குற தேநீர் விருந்துல முதலமைச்சர் வந்து புறக்கணிச்சிருக்காரு. கூட்டணி கட்சிகள் எல்லாருமே புறக்கணிச்சிருக்காரு. இது குறித்து உங்களோட பார்வை? இல்ல, அவங்க ரொம்ப இதுல இருந்து அவங்களுடைய குறுகிய மனப்பான்மை தெரிகிறது. ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவா செயல்படல அப்படின்னு. சுதந்திர தின விழா என்பது நம்ம தேசத்துல எல்லாரும் கொண்டாடக்கூடிய விழா. இன்னைக்கு கூட தமிழக அரசு விளம்பரம் எல்லாம் போட்டிருக்கு. நம்ம முதலமைச்சர் போய் கொடியேற்றார். நம்ம முதலமைச்சர் கொடியேற்றதை நான் திமுக தலைவர் கொடியேற்றதை பார்க்க மாட்டேன். நம்ம மாநில முதலமைச்சர் நம்ம மாநிலத்தில் கொடியேற்றுறாரு, நம்ம மாவட்ட கலெக்டர் நம்ம மாவட்ட ஆஃபீஸில் கொடியேற்றுறாரு. இப்படி நம்ம பாரத பிரதமர் செங்கோட்டையில் அப்படிதான் நம்ம பார்க்கணும். இதில் வந்து கவர்னர் அதை பேசுனாரு, அன்னைக்கு இதை சொன்னாரு, இன்னைக்கு இப்படி சொன்னாரு, இதுக்கு போய் நான் தேநீருக்கு வர மாட்டேன்னு சின்ன பிள்ளைங்க அடம் பிடிக்கிற மாதிரி, நீ எனக்கு மிட்டாய் கொடுக்கல நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்களே விரும்பி போன தடவை எல்லாரும் வந்தீங்க, இந்த தடவை வர மாட்டேங்கிறீங்க, அதுக்கு முதல்ல வரல, அதுக்கு முதல்ல வந்தீங்க. இப்படி எதுலதான் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறது? சுதந்திர தினங்கிறது நம்ம எல்லாருடைய உணர்வுகளோட கலந்த விஷயம் தானே. இதுலயும் அரசியல் பேசக்கூடாது. இவங்க புறக்கணித்தது கண்டிக்கத்தக்கது நான் சொல்றேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். உங்களோட நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து.